நைட்டு 1 மணி இருக்கும். நாங்க கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி பொன்னானி போயிட்டுருக்குறோம். இந்த பொன்னானிங்கிறது கேரளால பாலக்காடு தாண்டி, பட்டாம்பி தாண்டி ஒரு ஊரு தான் பொன்னானி. ஏன் நைட்டு 1 மணிக்கு கிளம்பியிருக்கோம் அப்படிங்கிறது வீடியோல பாதியிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஒரு காரு ரொம்ப நேரமா எங்க கூடயே வந்துட்டுருந்துச்சு. என் பையனுக்கு இடையில ஸ்டாப் பண்ணி ஒரு சாக்லேட் குடுத்துட்டு போனாங்க. நாங்க இப்போ போறது மாமாவோட வீட்டுக்கு, என்னோட அம்மாவோட சின்ன தம்பியோட வீட்டுக்கு. நம்ம வீட்ல எப்படி கம்ஃபர்டபுளா, பிரைவசியா இருக்கிறோமோ, அதே மாரி கம்ஃபர்டபுள் எங்களுக்கு அந்த வீட்லயும் கிடைக்கும். அதனால வருஷத்துல ஒருக்கா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போயிருவோம். எங்க போனாலும் திரும்பி வீட்டுக்கு வரணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். பட் இந்த மாமா வீட்டுக்கு மட்டும் போனா நம்ம வீடு மாரியே ஒரு ஃபீலு. நைட்டு ட்ராவலிங்னால ரோடெல்லாம் செமையா இருந்துச்சு. ஸோ நைட்டு ட்ராவல் பண்ணா டிராஃபிக் இல்லாம ஸ்பீடாவும் போய்க்கலாம். ஜாலியாவும் இருக்கும். தூங்கிட்டு போய்க்கலாம் மத்தவங்கலாம். இப்போ போகிறப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நாங்க ஸ்கார்பியோவில் 7 சீட்டர் வெஹிக்கிள்ல போயிட்டுருக்கோம். ஹஸ்பண்ட் தான் வண்டி ஓட்டுறாரு. நான் ஹஸ்பண்ட் பக்கத்துல முன்னாடி சீட்ல உட்காந்துருக்கனால என்னால தூங்க முடியாது. தூங்குனா அவரு மண்டையிலே கொட்டுவாரு. ஏன்னா நான் தூங்குனா அவரும் தூங்கிருவாரு. கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட 130, 140 கிலோமீட்டர் வரும் பொன்னானிக்கு. வண்டியில எல்லாரும் தூங்குவாங்கன்னு பார்த்தா யாருமே தூங்கல. எல்லாரும் பாட்டு கேட்டு ஜாலியா உட்காந்துட்டுருந்தாங்க. ஒரு 3:46 இப்போ எங்கே வந்திருக்கோம் பாருங்க. பீச்சில் இருக்கோம். இதுக்காக தான் நைட்டு 1 மணிக்கு கிளம்பி வந்தது. நைட்டு பீச் கிட்ட வந்து நிற்கிறதுக்கு செம்மையாக இருக்கும். அந்த காற்று சவுண்டு, அந்த கூலிங் சூப்பராக இருக்கும். அலையை மட்டும் பார்க்க தான் முடியும், உள்ளே இறங்க முடியாது. லைட் இல்லை, எங்கே போகிறோன்னு தெரியாது. அதனால மொபைல் லைட் அடித்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உட்காண்ட்ருந்தோம். அங்கே ஒரு 1 ஹவர் இருந்துட்டு அப்படியே கிளம்பி மாமா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே தான் மாமா வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்குறோம். பீச்சிலேருந்து 5 கிலோமீட்டர்லேயே மாமா வீடு இருக்குது. இந்த ஊரில் என்ன ஸ்பெஷல்னா, ஹார்பர் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான மீன் ஐஸ் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம கொண்டு வந்து சமைச்சிட முடியும். அன்னைக்கு தூங்காமல் கதை பேசி உட்காந்து தூங்குறதே காலையில் தான். மதியானம் எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வேற ஒரு பீச்சுக்கு போயிட்டுருக்குறோம். இங்கே நிறைய பீச்சஸ் இருக்குது. பக்கத்துலேயே 2 கிலோமீட்டரில் இருக்குது, 5 கிலோமீட்டரில் இருக்குது. பட் வந்து இப்போ நம்ம போகிறது 50 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஒரு டூரிஸ்ட் லொக்கேஷனில் போயிட்டுருக்கோம். செமையாக இருக்கும் அந்த பீச்சு. ஓஹோ பீச் அதோட பேர். இந்த பீச் லொக்கேஷன் வந்து சாவக்காடுக்கு பக்கத்தில் வருது. இந்த பீச்சுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா ஒரு தோடு. தோடுனா ஆறு. ஆறு வந்து கடலில் தண்ணி கூட மிக்ஸ் ஆகிக்கும். பட் வந்து மழை சீசனில் மட்டும்தான் இந்த தண்ணி வந்து கடலில் கலத்துவாங்க. மழை இல்லாதப்ப குறுக்க வந்து நிறைய மணல் பயங்கர ஹைட்டில் போட்டு வச்சு ரெண்டும் மிக்ஸ் ஆகாமல் வச்சுருந்துருப்பாங்க. இப்போ மழை சீசன் கிடையாது. ஆனாலும் இந்த தோடு நம்மளால் பார்க்க முடியும். அந்த பீச்சுக்கு போகும்போதே 2 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் 3 பீச் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் 2 பாயிண்ட்ஸ் நம்ம போய் பார்த்தோம். நம்ம இப்போ அந்த பீச் லொக்கேஷன் வந்துட்டோம். இதுதான் அந்த பீச்சு. அந்த பீச்சோட இதுதான் ஆறு. இந்த பீச்சோட போய் கலக்குது. அந்த ஆறு கலக்காம அங்க மண்ணு போட்டு பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஆத்துல கூட இறங்கிக்கலாம். ஆழம் கம்மியா தான் இருக்கு. மணல் தான் ஃபுல்லா இருக்கு. இது எங்க வீட்டு குட்டீஸ் எல்லாம் ஒரே மாரி ட்ரெஸ் கோடு வச்சு வந்திருக்கோம் இன்னைக்கு. நாங்க போனது வீக்கெண்ட் கூட இல்ல. வீக் டேஸ்ல தான் போயிருக்கோம். ஆனாலும் பயங்கரமான மக்கள் இருந்தாங்க. தனியா போறத விட நெறைய பேர் இருக்கும்போது அந்த பீச்ல போகும்போது அந்த பீச் வைப் சூப்பரா இருக்கும். பீச்சுனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பி. சும்மாவே எங்க ஃபேமிலி வந்து தண்ணிய டிச்சில பார்த்தா கூட இறங்கி பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்க. 120 கிலோல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு பாருங்க. அவர் தான் என் தம்பி. கூட இருக்கிறது என் பையன். யாருமே பீச்ல இறங்கிட்டு ஏறுற ஐடியாவே யாருக்குமே கிடையாது. எப்படி இங்க நைட் ஆக்கிருவாங்கன்னு நல்லாவே தெரியுது. குட்டீஸெல்லாம் மிரட்டி தண்ணியில இறங்கக்கூடாதுன்னு அங்க உட்கார வச்சு விளையாடிய வச்சுட்டுருக்குறோம். அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிற தண்ணிய வச்சு விளையாடுறாங்க. தண்ணி யாருக்குமே பயம் இல்ல. விட்டா எல்லாம் தண்ணிக்குள்ள போயிருவாங்க. விளையாடி, விளையாடி சன்செட்டே ஆயிருச்சு. அப்பவும் யாருமே ஏறவே இல்ல. மெயினா இந்த ஊர ஏன் பிடிக்கும்னா, எங்க சுத்துனாலும் பீச் தான். எங்க போய் தடுக்கி விழுந்தாலும் அங்க ஒரு பீச் இருக்கும். பீச்சு, ஆறு, குளம் அதெல்லாம் இருக்கிற ஊர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து தண்ணியோட வைப வந்து சரியா புரியாது. நாங்க வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறோம். ஒரு குளம், ஆறு எதுவுமே கிடையாது. எங்களுக்கு மினிமம் ஒரு குளத்துல குளிக்க போகணும்னா, நாங்க கிளம்பி 50 கிலோமீட்டர் தாண்டி தான் போக முடியும். ஒரு வழியா பீச்லேருந்து எல்லாரும் ஏறிட்டாங்க பார்த்தா, அப்படியே போய் ஆத்துல குதிச்சுட்டாங்க. எல்லாமே ஆத்துல இன்னும் குளிக்கல, நான் குளிச்சு தான் ஏறுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆத்துல குளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க வந்து பயம் இல்ல. நல்லா இருந்துச்சு. ஆழமே இல்லாதனால எந்த டைம்ல வேணாலும் இருந்துக்கலாம். அங்கேயே பீச் ஓரத்துலயே ஒரு பார்க்கு. அங்க கொஞ்ச நேரம் போய் உட்காந்துட்டு, குழந்தைங்கலாம் கேம் எல்லாம் விளையாடி, அங்கேருந்து சாப்பிட்டு ஹோட்டல்லேயே சாப்பிட்டுட்டு அப்படியே நேரா கிளம்பி மாமா வீட்டுக்கு போயிட்டோம். இதுதான் எங்க மாமா. நாங்க வந்து 2வது நாள் காலையிலேயே அவரு பிரியாணி வச்சு,
சில்லி சிக்கன் வச்சு சமைச்சிட்ருக்கிறாரு. 2வது நாள் கிளம்பி வேறு பீச்சுக்கு போயிட்டுருக்குறோம். ஏன் எப்பவும் பீச்சுக்கு போக போர் அடிக்கலையா அப்படின்னா, எங்களுக்கு பீச் தான் வேணும். மற்றதெல்லாம் நம்ம கோயம்புத்தூர்லேயே பார்த்துக்கலாம். தண்ணி தான் அங்கே பார்க்க முடியாது. ஸோ மறுபடியும் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டுருக்குறோம். இதுதான் அந்த பீச் லொக்கேஷன். பீச்சோட பாயிண்டில் இறங்காமல் நாங்கள் கரெக்டாக அந்த பீச்சுக்கு ஆப்போசிட் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்குறோம். அங்கே அலை கம்மியாக இருக்கும். எல்லோரும் ஜாலியாக விளையாடிக்கலாம். நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ஃப்ரீயாகவும் இருக்கும். அதனால் ஐடியா போட்டு அங்கே ஆப்போசிட் டைரெக்ஷன் குறுக்க வழியில் போயிட்டுருக்குறோம். இங்கே நிறைய பேர் நின்று மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க. இங்கே பயங்கரமாக மீன் கிடைக்குமாம்மா. நல்ல பெரிய பெரிய மீனெல்லாம் கிடைக்குமாம்மா. இதுதான் அந்த லொக்கேஷன். பாருங்கள், அலையே இல்லை. அலை பயங்கரமாக ஸ்லோவாக வருது. சின்ன அலை மட்டும்தான் இருக்குது. அது ஒரே ஒரு அலை தான் இருக்குது. அதனால் இங்கே பயம் இல்லாமல் விளையாடிக்கலாம். அங்கேயே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அங்கேயே இருட்டுற வரைக்கும் தண்ணியில் ஆடிட்டு இருந்தோம். இங்கே அலை இல்லாதனால தான் அவங்களால அவ்வளோ ஆழத்தில் போய் நிற்க முடியுது. இல்லைன்னா அலை அடித்து கரைக்கு சேர்த்தி விட்ருக்கோம். தண்ணிக்குள்ளே நண்டை பார்த்துட்டாங்க இந்த ஷயா. அந்த நண்டுக்கு பின்னாடி போய் போய் இப்போ நண்டு மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கிறா. அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போகிற வழியில் எக்ஸிபிஷன் ரோட்டில் போட்டிருந்தாங்க. எக்ஸிபிஷன் போகிறதுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, வேணாம் சொல்லிட்டாங்க. அங்கேருந்து நேராக போய் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ கடையில் போய் டீ சாப்பிட்டுட்ருக்கோம். கேரளா சாட்டாவோட டீ கடை பஜ்ஜி போண்டா அப்படின்னாலே பழம்பொரியில் சாப்பிட ஒரு தனி வைப்பு தான். ஆனால் நாங்கள் போன கடை அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. பார்க்குறக்கு மட்டும்தான் கைஸ் நல்லா இருந்துச்சு. டேஸ்ட் எதுவுமே இல்லை, பிடிக்கவே இல்லை. வீட்டுக்கு போய் நைட்டு 2 மணி வரைக்கும் யூனோகோட் விளையாடிட்டு அப்புறம் தூங்கிட்டு காலையில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த ஒரு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வரவே மனசில் தான் டெய்லியும் ஒவ்வொரு பீச் போய் பார்க்கலாம் தான். ஓகே, எங்களுக்கு வேலை இருக்குது, அவங்களுக்கு வேலை இருக்குது, தாங்க முடியலை எங்களோட டார்ச்சரு. நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம்.